தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்களை தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு தேர்தல் பரப்புரைக்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றார். தென்காசி மாவட்டத்தினுடைய அதிமுக, பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்றைய நாளிலே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பரப்புரை மேற்கொள்கின்றார். பல இடங்களில் வாகன பரப்புரையாக அது நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் புளியங்குடி சந்திப்பு பகுதிகளில் எல்லாம் ரோட் ஷோ முறையிலே ராஜ்நாத் சிங் அவர்கள் சாலையிலே வலம் வந்து வணிகர்கள், வாக்காளர்கள் உள்ளிட்டவர்களை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி வருகின்றார். அது மட்டுமல்லாமல் அவ்வப்பொழுது ஒரு சில இடங்களில் வாகனங்களை நிறுத்தி வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் ராஜ்நாத் சிங் அவர்கள் பரப்புரையிலே ஈடுபட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்தியா எடுத்த துணிச்சலான நடவடிக்கைகள், பாதுகாப்புத்துறைக்காக எடுக்கப்பட்ட கடந்த காலத்தினுடைய சிந்தூர் உள்ளிட்ட வெற்றிகரமான நடவடிக்கைகள், அதன் பின்னணியிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது, இந்தியா முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைவது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதையெல்லாம் எடுத்துக் கூறக்கூடிய விதமாக தன்னுடைய பரப்புரையை ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ற முறையில் மேற்கொண்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் இரட்டை எஞ்சின் அரசு அமைந்தால் அதன் மூலமாக தமிழகத்திற்கு, அதிலும் குறிப்பாக தென் தமிழகத்திற்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன என்பதையும் தன்னுடைய பரப்புரையிலே அவர் எடுத்து கூறி வருகின்றார். அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள், அது மட்டுமல்லாமல் தென் தமிழகத்திற்கு பாஜக வழங்கி இருக்கக்கூடிய தனித்துவமான வாக்குறுதிகள் என்ன என்பதையும் எடுத்து கூறி பாஜக, அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து ரோட் ஷோ முறையில் அவர் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றார்.